ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் டிஎன் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 8072147276. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்க கப்சி உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. நான் தான் உங்க கப்சி உமா. இன்னைக்கு ஷோக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு தேவையான அரசியல் நிகழ்வுகள் பத்தியும் அரசியல் தலைவர்கள் பத்தியும் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. காலர் லைன்ல வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க பாப்போம். ஹலோ மேடம். சொல்லுங்கம்மா. மேம், நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். உங்க ஷோக்கா நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் மேடம் எனக்கு லைனே கிடைக்குது. ரொம்ப சந்தோஷமா. உங்க பேர் சொல்லுங்க. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் சிலுக்குவார்பட்டில இருந்து சுஸ்மிதா பேசுறேன். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு மேடம், கேட்கவா? சொல்லுங்கம்மா. நம்ம விடியல் ஆட்சி எப்படி இருக்கு? மக்கள் அதை பத்தி என்ன பேசிக்கிறாங்க? விடியல் ஆட்சியா? விடியல் ஆட்சியில எப்பதான் விடியல் வரும் அப்படின்னு மக்கள் புலம்பிக்கிட்டு இருக்காங்கம்மா. அதுவும் எங்க பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு, கள்ளச்சாராயம், ரவுடிசம் பிரச்சனை, சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு இருக்கே, நாங்க எப்படிதான் வாழ்றது அப்படின்னு மக்கள் எல்லா பக்கமும் ஒரே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கொந்தளிப்புக்கு எடுத்துக்காட்டா நான் சில சம்பவங்களை இங்க சொல்ல போறேன். இப்பதான் சமீபத்துல ஒருத்தர் வடபழனியில ஒரு நிலம் ஒண்ணு வாங்கி போட்டிருக்காரு. அத ஒரு 30 பேர் போய் நாங்க ஆளுங்கட்சியோட ஆட்கள் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறதா அந்த நபர் வீடியோ வெளியிட்டிருக்காரு. ஒரு 50 லட்ச ரூபாய் நாளைக்கு எனக்கு அனுப்பி வை, உன்னை யாரும் வந்து எந்த தொல்லையும் பண்ண மாட்டாங்க. இது மட்டும் இல்லாம சமீபத்துல ஒரு கல்லூரி மாணவிய, அதுவும் சேலம்ல பொதுவெளியில வச்சு ஒரு இளைஞர் வெட்டி இருக்காரு. இப்படி தான் என்ன வேணாலும் நினைச்சாலும் சட்ட ஒழுங்குக்கு எதிரா தன்னால பண்ண முடியும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. சட்டமா, எனக்கா, பயமா அப்படின்ற மனநிலையில தான் மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா சட்ட ஒழுங்கு அந்த அளவுக்கு சிறப்பா செயல்பட்டு இருக்கு. அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம அப்பா, சட்ட ஒழுங்கு நேரடியா கையில வச்சிருக்க நம்ம அப்பா என்னதான்ப்பா பண்றாரு அப்படின்னு மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பெரியப்பா, உனக்கு வைக்கிறேன்டா பெரிய ஆப்பா. இப்படிதாம்மா இருக்கு இந்த விடியா ஆட்சியில. சாரி இந்த விடியல் ஆட்சியில நிலைமை இப்படிதாம்மா இருக்கு. சரி, உங்களுக்கு தேவையான தகவல்களை நீங்க கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. கடைசியா உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்னன்னு சொல்லுங்க. மேடம், எனக்கு இந்த தாலின் தான் வராரு அந்த பாட்டு போடுங்க மேடம் எனக்காக. என்னடா டேஸ்ட் உனக்கு? அந்த பாட்டு போடணும்னா எதுக்குமா இவ்வளவு தூரம் போன் பண்ணி கேக்குறீங்க? நீங்களே யூடியூப்ல போய் பாட்டு போட்டு கேட்டுக்கோங்கம்மா. நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்களே உங்க போன்ல போட்டு இவ்வளவு நேரம் கேட்டு ரசிச்சு சந்தோஷப்பட்டிருப்பீங்க நம்புறேன். அடுத்து இன்னொரு காலர் வெயிட் பண்றாங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ மேடம். ஹலோ சார், சொல்லுங்க சார். லைன் கட்சிச்சு. சார் பதட்டப்படாதீங்க சார், பொறுமையா பேசுங்க. மேடம், உங்கள்ட்ட பேசுறதுக்கு தான் இவ்வளவு நாளா காத்து கிடக்குறேன் மேடம். ஓகேங்க சார், டிவி பக்கத்துல இருந்து பேசாதீங்க, கொஞ்சம் தள்ளி போய் பேசுங்க, எக்கோ அடிக்குது. டிவி நிறுத்துங்க. மேடம் சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? மேடம், நான் காட்பாடியில இருந்து காத்தவராயன் பேசுறேன். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, கேட்கலாமா? பாடி தொலையும். சொல்லுங்க சார், சொல்லுங்க. இந்த இல கட்சியில என்னதான் நடந்துட்டு இருக்கு? இப்ப வேற கூட்டணி வச்சிருக்கிறேன்றாங்க, இல்லன்றாங்க, என்னதான் நடக்குது மேடம்? இலை கட்சியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடியும் கூட்டணி வச்சிருந்தாங்க. ஆனா கூட்டணி வச்சிருந்தப்போ என்னெல்லாம் நடந்துச்சு, அவங்க என்னெல்லாம் சந்திச்சாங்கன்றத அவங்களும் பார்த்தாங்க, நம்மளும் பார்த்தோம். இப்போ அதுக்கப்புறம் நடுவுல கூட்டணி இல்ல, செத்தாலும் கூட்டணி இல்ல, வாழ்ந்தாலும் கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்க கட்சி நாங்க யார் வேணாலும் கூட்டணி வைப்போம். இவங்களுக்கு ஏங்க எரிச்சல் போடுறாங்க? ஏங்க பயம்? இன்னைக்கு பயம் வந்துட்டுது. அதிமுகங்கிறது ஒரு பிரதான கட்சி. இன்னைக்கு தமிழகத்தில் 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி, 50 பொன்விழா கண்ட கட்சி. எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறோம். இது எங்க கட்சிங்க, நாங்க யார் கூட வேணாலும் கூட்டணி வைப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு எடப்பாடியார். அதுவும் முன்னாள் மூத்த அமைச்சர்கள்ல ஒருத்தரான பாக்ஸர் ஜெயாவோ ஒரு பக்கம் முறுக்கிட்டு இருக்காரு. இன்னும் சில நிர்வாகிகள் கட்சியை விட்டு போக போறதாவும் நமக்கு தகவல் வந்திருக்கு. உள்ளுக்குள்ள நிறைய பேர் இந்த கூட்டணியால அதிருப்தியிலும் இருக்காங்களாம். போக போக இலக்கட்சியில என்னதான் நடக்க போகுது, இந்த கூட்டணி ஜெயிக்குமா, 2026ல பிடிக்குமா ஆட்சியா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க, அதை நாங்க பிளே பண்றோம். எனக்கு இந்த வெற்றி நடை போடும் அந்த பாட்டு போட்டுருங்க சார். அந்த பாட்டுலாம் எங்க கிட்ட இல்ல. உங்களுக்கு கண்டிப்பா இந்த பாட்டு தான் வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்களே ஸ்பாட்டிஃபைல போட்டு கேட்டுக்கோங்க சார். நன்றி, வணக்கம். வெற்றி நடை போடும் நானா பாட்டை நீங்க எல்லாருமே ஸ்பாட்டிஃபைல கேட்டு ரசிச்சுட்டு வந்திருப்பீங்க நம்புறேன். அடுத்த காலர் வெயிட் பண்றாங்க, வாங்க அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார், சொல்லுங்க. நான் சேத்தியா தோப்புல இருந்து ஷேகுவாரா பேசுறேன்.
சொல்லுங்க சேத்தியா தோப்பு சேகுவாரா. எனக்கு உங்ககிட்ட நிறைய கேள்வி இருக்கு, ஒன்னொன்னா கேட்கலாமா? சார் நிறைய கேள்விலாம் கேட்காதீங்க, ஏன்னா நிறைய கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டே இருந்தேன்னா எபிசோட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கும், அப்புறம் பீப்புள் வந்து பார்க்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. சரி, நீங்க இவ்ளோ கெஞ்சறதால ஒரு கேள்வி கேக்குறேன். இந்த சொல்லுங்க. பூக்கட்சியில என்னதான் நடக்குது? பூக்கட்சியில மாநில தலைமைய மாத்துனது எலக்கட்சியோட கூட்டணி அப்படின்னு விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு. அதுவும் பூக்கட்சியில மாநில தலைவரை மாத்துனது மத்த கட்சிக்கு, அதாவது சூரியன் கட்சி, கை கட்சி, அப்புறம் அண்ணன் கட்சி, தம்பி கட்சின்னு அவங்களுக்கு சந்தோஷமும் இல்லையோ, கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கே குஷி சந்தோஷம் அப்படின்னு வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நமக்கு கிடைச்ச தகவல் படி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, உள்ள இருக்கிற தமிழக்கா உள்ள நிறைய ரவுடிகள் இருக்காங்க, இதனால கட்சியோட பேர் கெட்ட பேர் ஆகுது அப்படின்னு மேல டெல்லிக்கு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்களாம். இது மட்டும் இல்லாம உள்ள இருக்கிற வானதி அக்கா இங்க உள்ள சீனியர் ஜூனியர் பாலிடிக்ஸ் அமோகமா நடக்குது, கட்சிக்குள்ளனா ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு எந்த பதவியும் கொடுக்க மாட்டாங்க, இப்ப வந்து அந்த தம்பிக்கு மாநில தலைவர் பதவியை கொடுத்திருக்காங்க அப்படின்னு குமுறிக்கிட்டு இருந்தாங்களாம். இது மட்டும் இல்லாம சீனியரான ராஜா சார் அவரோட செட் ஆளுங்க எல்லாருமே பெரிய பெரிய பதவி வாங்கிட்டு போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் இவரு மட்டும் இங்க தனியா நின்னுக்கிட்டு இருக்காரு, இவருக்கு எந்த பதவியுமே கொடுக்கப்படல. அதனால இவங்க 3 பேருக்குமே மாநில தலைவர் பதவி மேல ஒரு கண்ணு இருந்தது. அதை தெரிஞ்சுக்கிட்ட டெல்லி தலைமை நாசுக்கா தூக்கி நயினாருக்கு அந்த பதவியை கொடுத்துட்டாங்க. அப்பதான் எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவங்க கணக்கு போட்டாங்களோ என்னவோ. இப்போ நயினாரும் மலை மாதிரியே ட்ரெண்ட் ஆவாரா? ஏன்னா மழை இருந்தப்போ டெய்லி நியூஸ்ல அவர் வந்துருவாரு, ஏதாவது பேசி ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருந்தாரு. இப்ப நயினாரும் அந்த இடத்த புடிப்பாரா மாட்டாரா? என்னதான் நடக்க போகுது? இந்த கூட்டணி கை கொடுக்குமா? இந்த மாதிரியான விறுவிறுப்போட மக்கள் இத பாத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இப்போ என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க சார். எனக்கு தொட்ட தொட்ட பேசும் சுல்தானா போட்டு விட்டுருங்க. நல்ல ட்ரெண்டிங்ல இருக்க பாட்டு சார், கண்டிப்பா நாங்க போடுறோம். அப்படியே எங்களால போட முடியலன்னா கூட நீங்களே தனியா உட்காந்து கேட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம். தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாட்டை நீங்க எல்லாருமே கேட்டு ரசிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். அடுத்ததா இன்னொரு காலர் லைன்ல வெயிட் பண்றாங்க, வாங்க அவங்க கிட்ட பேசலாம். மேடம், ஹலோ, சொல்லுங்க. நான் தம்பிகள் கட்சியில இருந்து தம்பிதுரை யோகேஷ் பேசுறேன். சொல்லுங்க தம்பிதுரை யோகேஷ். எங்க அண்ணனும் உங்க ஃபேன் தான், நாங்களும் உங்க ஃபேன் தான். உங்க பாட்டு, உங்க தகவல் எல்லாமே நாங்க விரும்பி கேட்போம். எங்க தம்பிகள் கட்சி பத்தி மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க மேடம். சார் ஒரு கேன தம்பிகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்னு தான் மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. இது மட்டும் இல்லாம ஒரு கட்சினா ஒரு கொள்கை இருக்கணும், ஒரு கோட்பாடு இருக்கணும். அதுவும் கட்சி தலைவர்கள், கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எல்லாரும் கொள்கையை பின்பற்றி அதே மாதிரி பேசணும், நடந்துக்கணும். ஆனா இவங்க என்னன்னா மேடைக்கு மேடை ஒரு பேச்சும், இன்னொரு மேடையில அதையே மாத்தி பேசுறதும், ஆமக்கரி AK-57 47 போய் கதையை அடிச்சு விட்டுட்டு இருக்காங்களே. அப்ப இந்தியால AK-74 சுட்ட ஒரே ஆள் நான் தான் இருக்கேன். ஆமாமா, அதை இங்க சொல்லாதீங்க, அங்கவே சொல்லுங்கன்ற. ஒரு கட்சி தலைமையே இப்படி போய் கதை சொல்லிக்கிட்டு இருந்தா அதை பின்பற்ற தொண்டர்கள் எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படின்தாம மக்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடிலாம் ஏதாவது தப்பா பேசிட்டா இல்ல பதிவு போட்டுட்டா ஏன் அட்மின் தான் போட்டாங்க அப்படின்னு சொல்லி தப்பிக்கிற காலெல்லாம் போய் இப்போ என்ன ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க எங்க முக்கிய நிர்வாகி தான் அவர் ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காரு, ஆனா அதுக்கும் எங்க கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்ல அப்படின்னு ஏதாவது சர்ச்சை ஆயிடுச்சுன்னா இப்படி சொல்லி பல்ட்டி அடிக்கிற யுத்திய ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பெஸ்ட் உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அண்ணன் கட்சி தான். தேர்தலுக்கு தேர்தல் தனிச்சு தான் போட்டியிடுவோம், யார் கூடயும் கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அண்ணன் ஒரு நல்ல பிசினஸை இதை வச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம கூட்டணியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அண்ணன் சூரியன் கட்சிக்கு பி டீமாவும், இந்த பூக்கட்சிக்கு பி டீமாவும், அப்புறம் அவங்க சித்தப்பாவுக்கு பி டீமாவும், நடுவுல அவங்க தம்பிக்கும் பி டீமா வந்து செயல்படுறதுக்கு ரெடியா தான் இருந்தாரு அப்படின்னு ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல இவர் யாருக்காவது பர்டிகுலரா பி டீமா இருந்தாரா இல்ல எல்லாருக்குமே இவர் பி டீம் தானா அப்படின்றது நமக்கு சரியா தெரியல. கூட்டணி இல்லவே இல்ல, நாங்க தனித்து தான் தனித்து போட்டிட்டே நாங்க வந்து தேர்தலை களம் காணுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த அண்ணன், எனக்கு ஏன் தம்பி இருக்காரு, ஏன் சித்தப்பர் இருக்காரு அப்படின்னு பேசி இப்ப கடைசியில கட்சியில சேர்ந்த முக்கிய நிர்வாகி அதங்க சேட்டை அவர் வந்து வெளிப்படையாவே நாங்க கேட்கிற குறிக்கோள் எல்லாம் நிறைவேற்றி கொடுத்துட்டா நாங்க பூக்கட்சியோட போகவே ரெடியா இருக்கோம் அப்படின்னு வெளிப்படையாவே பேச ஆரம்பிச்சுட்டாரு. என்னமோ போங்க, கட்சி ஒண்ணு, கொள்கை ஒண்ணு, செயல்பாடு ஒண்ணுன்னு இருக்கிற இந்த கட்சியில
அடுத்தடுத்து என்ன பண்ண போறாங்க, இன்னும் 2026ல எத்தனை டம்மி வேட்பாளர்களை நிறுத்த போறாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் என்னன்னா, எல்லா காலேஜ் கிட்டையும் நாங்க உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன அப்படின்னு நாங்க கேட்போம். ஆனா உங்ககிட்ட நாங்க கேட்க போறது இல்ல, உங்களுக்கு ஏத்த மாதிரியே அண்ணனுக்காக அண்ணனை பாத்தியா அப்பாத்த கேட்டியா இந்த பாட்டை நாங்க ஒளிபரப்ப போறோம். கேட்டு மகிழுங்க. அண்ணனை கேட்டியா பாட்டை கேட்டு ரசிச்சிருப்பீங்க. அடுத்த காலர் வந்து லைன்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அவங்க கிட்ட பேசலாம். ஹே கிப்ஸி உமா, ஹலோ, சொல்லுங்க. நான் உன் ஷோலாம் சுத்தமா பார்த்ததே இல்லை. பேசிக்கலி நான் 2K கிட். பட் என் டாடி சொல்லியிருக்காரு உங்க ஷோ கொஞ்சம் நல்லா இருக்கும்ட்டு. அதனாலதான் இப்ப சான்ஸ் கிடைச்சதா உடனே உங்களுக்கு கால் பண்ணிட்டேன். ஓ, ஓகே ஓகே, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தகவல் தேவைப்படுது? என்னோட நேம் அனில்வால் காந்தி செல்வராஜ். எங்க தளபதியை பத்தி ஏதாவது தகவல் சொல்லுங்க. உங்க தளபதியா? உங்க தளபதி ரொம்ப நாளாவே காணும் அப்படின்னு எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. நாங்க கூட நியூஸ் டிஎன்ல இதுக்கு முன்னாடியே காணும், எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு நாங்களும் ஒரு வீடியோ பதிவும் போட்டிருந்தோம். மக்களை அப்பப்ப வந்து எட்டி பார்த்தா தானே உண்டு. எப்போவாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுக்கலாம், ஆனா எப்பவுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்தா எப்படி அப்படின்ற கேள்விதான் மக்கள் உங்க தளபதி முன்னாடி வைக்கிறாங்க. ஒரு கட்சியில நிர்வாகிகள் இருக்கலாம், ஆனா நிர்வாகிகளை விட அதிகமா அரசியல் ஆலோசகர்கள் தான் இந்த கட்சியில இருக்காங்க அப்படின்ற விமர்சனமும் உங்க கட்சி மேல இருக்கு. கள அரசியல் பண்ணாம மக்களை போய் நேரடியா சந்திக்காம 2026ல நம்ம வந்துருவோம்னு வெறும் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க உங்க தளபதி கட்சி சேர்ந்தவங்க. ஆனா மக்களை சந்திச்சு கள அரசியல் பண்ணாமையே இருந்தாங்கன்னா இந்த கனவு வெறும் கனவாவே போயிடும்ன்றதுதான் மக்களோட கருத்தா இருக்கு. இது மட்டும் இல்ல, தளபதி அவர்கள் தனியாவே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டா கூட பரவாயில்ல, இந்த புசின்னு ஒருத்தர் இருக்காரே அவரை நம்புனா சொந்த செலவுல சூனிய வச்சுக்கிற மாதிரிதான் ஆயிடும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இது எல்லாமே ஏன் கருத்து இல்லம்மா, வெளியே பேசிக்கிறாங்க. மேடம் வந்தன்னு வச்சுக்கோங்க, வகுந்தே என்ன வாய் இருக்குன்னு வாய்க்கு வந்தப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா? ஆர்வக்கோளர் அனில்ஸ்லாம் இப்படிதான்ப்பா. கட் பண்ணுங்க, போனை கட் பண்ணுங்க. இன்றைக்கு உங்களோட கப்சி உமா நிகழ்ச்சியில நீங்க நிறைய தகவல்களை கேட்டு தெரிஞ்சு மகிழ்ந்திருப்பீங்க. அடுத்ததா இன்னொரு ஷோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ நேயர்களுக்கு வணக்கம். மறுபடியும் நான் உங்க கப்சி உமா. என்னடா போனவ திரும்ப வந்திருக்கா அப்படின்னு பாக்குறீங்களா? நாங்க நியூஸ் டிஎன்ல ஒரு 4 போல்ஸ் ஒன்று போட்டிருந்தோம். அதுல மக்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். அமைச்சர் பொன்முடியின் சர்ச்சை பேச்சு, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கு அமைச்சர் பதவி பறிக்கப்படும் அப்படின்னு 39% மக்கள் ஓட் போட்டிருக்காங்க. கைது செய்யப்படுவார் அப்படின்னு வெறும் 2% மக்கள் ஓட் போட்டிருக்காங்க. எதுவுமே நடக்காது அப்படின்னு 59% மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இதுல மொத்தம் 1200 பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இதுக்கு ஓட்டு போட்ட அனைவருக்குமே நன்றி. அடுத்த போல் பார்த்தோம் அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது யாருக்கு லாபம் அப்படின்னு நாங்க கேள்வி கேட்டிருந்தோம். திமுக அப்படின்னு 46% மக்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க. அதிமுக அப்படின்னு 21% மக்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க. பாஜக அப்படின்னு 16% மக்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க. தாவேகா அப்படின்னு 17% மக்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க. மொத்தமா 2.9K ஓட்ஸ் வந்து இதுல போடப்பட்டிருக்கு. அடுத்ததா நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியுடன் கூட்டணி சேர வாய்ப்பு உள்ளது அப்படின்னு நாங்க கேள்வி கேட்டிருந்தோம். பாஜக கூட கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு 51% மக்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க. திமுக கூட அப்படின்னு 2% மக்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க. தாவேகா கூட கூட்டணி சேரும் அப்படின்னு 12% மக்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க. தனித்து போட்டியிடும் அப்படின்னு 35% மக்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க. இதுல மொத்தமா 3.2000 மக்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க. இறுதியா 2026ல அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்க கேள்வி கேட்டிருந்தோம். அதுல கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு 31% மக்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க. அதிமுக தலைமையில தான் ஆட்சி நடக்கும் அப்படின்னு 43% மக்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க. பாஜக தலைமையில ஆட்சி நடக்கும் அப்படின்னு 26% மக்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க. இதுல மொத்தமா பதிவான ஓட்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 1.5000 ஓட்டுகள். நன்றி. இதே மாதிரி இன்னும் நிறைய போல்ஸ்ல நாங்க கொஸ்டின்ஸை வந்து அனுப்புறோம். அதுக்கு நீங்க பார்த்து உங்களோட ஓட்டை போடுங்க. கீழே கமெண்ட்ஸையும் தெரிவிங்க. நன்றி. நான் உங்க கப்சி உமா.